வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2024 கேட்ட ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். கேள்வி என்னென்னா, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலை காண்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடக்க விலை கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அது தெரியாதனால அது நம்ம முதல்ல எக்ஸுன்னு வச்சுக்குவோம். அடக்க விலை எக்ஸு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, விற்ற விலை முதல்ல அதுக்கு என்ன கண்டுபிடிப்போம். விற்ற விலைக்கான ஃபார்முலா என்னது, அடக்க விலையும் லாபத்தையும் கூட்டினா அதுக்கு விற்ற விலை ஆயிருமா. ஸோ அது முதல்ல ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிடுறேன். இது விற்ற விலை, அடக்க விலை ப்ளஸ் லாபம். இப்போ என்ன சொல்கிறாங்க, 12% லாபத்துக்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா முதல்ல விற்ற விலை என்னவாக இருக்கும், விற்ற விலை 1. முதல்ல விற்ற விலைன்றது அடக்க விலை, அதாவது எக்ஸு. லாபம் 12%. 12% லாபம் எதுலேருந்து லாபம், விற்ற விலையிலேருந்து, அடக்க விலையிலேருந்து. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 12/100 அடக்க விலை ப்ளஸ் லாபம். ஸோ இது விற்ற விலை 1. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 1200 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருக்கும். ஸோ இன்னொரு விற்ற விலை, அதில் வர லாபம் எவ்வளோ, 20%. ஸோ அடக்க விலை தெரியாதனால அதே எக்ஸு, லாபம் எவ்வளோ வந்திருக்கும், 20% வந்திருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 20/100. ஓகேவா. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளோக்கு விற்றமோ அதோடு சேர்த்து 1200 கூடுதலாக விட்டிருந்தா இந்த விற்ற விலையே நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விற்ற விலை முதல்ல விற்ற விலையோட 1200 சேர்த்து விட்டிருந்தா லாபம் 20% வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த விற்ற விலை எவ்வளவு வந்திருக்கும், விற்ற விலை 2 வந்திருக்கும். எதனால், ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா தான் எவ்வளோ வருது, லாபம் 20%. லாபம் 20% எந்த விற்ற விலையில் வருது, இந்த விற்ற விலை. ஸோ அதனால் இங்கே விற்ற விலை 2. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே விற்ற விலை 1 என்னது, எக்ஸு ப்ளஸ் 12x/100 1200 எக்ஸு 20x/100 எக்ஸு கேன்சலு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எழுதிக்குவோம். /100 இது இங்கே போச்சுன்னா மைனஸு 12x/100. இங்கே மிச்சம் இருக்கிறது 1200. ஸோ இப்போ 20ல் 12 போச்சுன்னா 8x/100 1200. 2×8 3×12 2 0. 1 4 4 150 2 300. அப்போ எக்ஸுன்றது என்னது, இந்த 100 வகுத்தல் இருக்கிறது இங்கே போனால் பெருக்கல். ஸோ 150 × 100 எக்ஸு 15000. ஸோ அடக்க விலைன்றது 15000. அப்போது ஏ தான் கரெக்டு.